5 வயசு ஆகி குழந்தை பெட்டில் யூரின் போயிட்டே இருக்கா? திட்டாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் பெட் வெட்டிங் இல்லை நாக்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு மோஸ்ட் காமனாக இருக்க பழக்கம் தாங்க. என்ன மோஸ்ட் காமன் காசாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி அதிகம் குடிச்சிருவாங்க. நைட்டில் எந்திரிச்சு போகிறதுக்கு சிரமப்பட்டு பெட்லேயே யூரின் போயிடுவாங்க. நம்ம 2வது விஷயம், யூரின் பை சரியாக வளராமல் கூட அந்த மாதிரி காரணமாக இருக்கலாங்க. 3வது விஷயம், குடும்ப பின்னணி பரம்பரை அந்த மாதிரி வர்றது கூட காரணமாக இருக்கலாங்க. குழந்தைய திட்டுறனாலையோ அசிங்கப்படுத்தினாலேயோ அந்த கண்டிஷன் மேலும் மோசமாக தாங்க இருக்கும். ஸோ அப்போ என்ன தான் பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 to 2 மணி நேரம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணி கம்மியாக குடிச்சிட்டு படுக்கணுங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கட்டாயம் யூரின் போய்ட்டு வந்து படுக்க சொல்லுங்கள். அன்றைக்கி நைட்டு யூரின் போகாமல் பெட் வெயிட் பண்ணாமல் இருக்காங்கன்னா, அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு ரிவாய்ட் இல்லை ஏதாவது டாய்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணலாங்க. நம்பர் 4வது விஷயம் 7 வயசு ஆகி இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்குது. காலையில் யூரின் எரிச்சலாக போகுது, யூரின் கசியுது, அதிக தாகம் எடுக்குன்னா கட்டாயம் நீங்கள் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் அப்படின்னா யூராலஜிஸ்ட் பார்த்துக்கிறது நல்லதுங்க. மேலும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.